ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண்பிள்ளை வாக்கியத்தில் இன்றைக்கி 13வது வாக்கியம். நல்ல உத்தமமான சிரேஷ்டமான எத்திராஜரை பார்த்து திருக்கோளூர் பெண்பிள்ளை தெளிவாக கிளியராக எல்லா விஷயத்துலையும் ஞானம் இருந்ததுனால அவள் கேட்குறா, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே. இன்னைக்கு ஆழ்வாரை பற்றி பேசுகிறா. அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிறேன்னா அவளுக்கு ஞானம் இருக்கிறனால எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி திருமழிசை ஆழ்வாரை பற்றி சொல்ல போகிறாள். அவர் தை மாதம் மக நட்சத்திரம் பிறந்தார். சுதர்சன சக்கரத்தோட அம்சம். அவரோட அவதாரம் ரொம்ப துவாபர யுகத்திலே ஆரம்பிச்சிருது. கடைசியில் அவரோட பீரியடில் தான் 3 ஆழ்வார்களும் இருந்தார். 4 பேரும் அந்த சமயத்தில் தான் அவதரித்தார். அவர் 4500 வருஷம் வாழ்ந்தார். அவர் சதப்பிண்டமாக பிறந்தார். அவன் பிறக்கும்போது கால் இல்லை, கை இல்லை, வெறும் சதப்பிண்டமாக பிறந்தார். உடனே அப்படியே அவளை விட்டுட்டு அவள் முனிவரும் ஒய்ஃபும் போயிடுறா. அவர் குழந்தையோட அப்பா அம்மா. அப்போ பார்க்குறார் பகவான், திருமழிசை பகவான் பார்க்குறார். ஜெகநாதன் பேர், அவர் மத்திய ஜெகநாதர்னு பேர். அவர் பார்த்துட்டு குழந்தைக்கு அவயவங்களையும் கொடுத்து கை காலெல்லாம் கொடுத்து ஜீவனையும் கொடுக்குறார். அந்த குழந்தை அப்போ தான் அழ ஆரம்பிக்கிறது. அவர் பிறந்த இடம் திருவெக்கா, அந்த இடத்துல அவதரித்தார். திருவாளவன் இந்த குழந்தைய பார்த்துட்டு திருவாளவன் ஒருத்தன் இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் வளர்க்குறார். அவள் ஒரு வயசான தம்பதி என்ன பண்ணுறா, அவர் தினமும் பாலை கொண்டு கொடுப்பா. இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இல்லையா? அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சமயம் என்ன பண்ணுறார், அந்த குழந்தை திருமழிசை குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாக்கி பால் அந்த தம்பதி ஒய்ஃப்டே கொடுத்துட்றார். அந்த தம்பதி சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் கணிகண்ணன். அவன் கடைசி வரைக்கும் திருமழிசையோட சிஷ்யனாகவே வாழ்ந்தான். திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணார், சின்ன வயசுலேயே ரொம்ப ஞானம் ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு சமயமும் ஆராயிறார். சமண மதம் எப்படி இருக்குது, ஜெயின மதம் எப்படி இருக்குது, சைவ மதம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கிற மதத்தெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குறார். எதுக்கு தெரியுமா? அதோட சாரத்தை தெரிஞ்சுக்கணுன்னு. சும்மா எல்லா இடமும் தாவறது இல்லை, ஒவ்வொன்றையும் டீப்பாக பார்க்குறார். ஆனால் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா கடைசியில் புரிஞ்சுக்கிறார், சரி இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, நாராயணனே சாரம் அப்படின்னு நல்லா உணர்ந்துக்கிறார். அப்படின்னா நல்லா கிரகிச்சிக்கிறார். மற்ற எல்லா மதங்களையும் ஆராய்ந்தால் கூட அவருக்கு அசாரமாக இருக்குது. சரி, நாராயணன் தான் அவருக்கு கடைசியில் கன்ஃபார்ம்டாக இதுதான் சாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். இப்படி ஒவ்வொரு சமயத்தையும் வேத புராணங்களை ஆராய்ஞ்சு விட்டதுனால அவருக்கு ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரே போலே அப்படின்னு சொல்கிறான் அந்த பெண் குழந்தை. இதில் ஒரு கதை இருக்குது. திருவெக்கால பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இவரோட சிஷ்யன் கணிகண்ணன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு சமயம் இந்த பல்லவ ராஜா என்ன பண்ணார், வயசாகிடுத்தவருக்கு. அவருக்கு தினம் இவர் இருக்கிற சன்னதியில் கோவிலில் தான் இருப்பா. இவாள்லாம் எப்போ தான் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே தான் அவள் 2 பேரும் இருக்கா. தினம் பார்க்குற எழுந்துக்கிறதுக்குள்ளே யாரோ ஒரு கிழவி கோலம் போட்டு முடிச்சிடறா. யார் போடுறானே தெரியல. ஒரு நாள் முழிச்சிருந்து இவா கேட்குறா, நீ யார், எதுக்கு நீ டெய்லி கோலம் போடுற அப்படின்னு. இல்லை, நான் ராஜா அரண்மனையில் இருந்தேன், எனக்கு வயசானவனே அவள் விரட்டி விட்டா, எனக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டாம், நான் கோலம் போட்டு இங்கேயே கைங்கரியம் பண்ணின்னு இருந்துடுறேன் அப்படிங்கிறா. அப்போ திருமழிசை ஒரு பாட்டு பாடினோடனே அந்த இளமை திரும்பிடுறது. இப்போ நீ அரண்மனைக்கு போ அப்படிங்கிற. உடனே ராஜா இதை கேள்விப்படுற. தனக்கும் இளமை வரணும்னு ஒரு ஆசை வந்து கலிகண்ணனை கூட்டு உங்கள் திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொல்லி என் மேலே ஒரு பாட்டு பாட சொல்லு, அல்லது நீ பாடு அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் யாருக்காகவும் நான் பாட மாட்டேன், எங்கள் ஆச்சாரியர்னு யாருக்காகவும் பாட மாட்டேன், நாங்கள் பெருமாளுக்கு மட்டும்தான் பாடுவோம் அப்படிங்கிற. அப்படியா, அப்போனா நீங்கள் இங்கே இருக்காத, இந்த ஊரை விட்டு கிளம்பு நீ அப்படின்னு கணிகண்ணனை விரட்டி விட்டுறார் ராஜா. அவன் கவலையே படலை. உடனே என்ன பண்ணுறான், திருமழிசை ஆழ்வார்கிட்ட போய் சொல்கிறான், நான் கிளம்புறேன், ராஜா என்னை நாடு கடத்திட்டார் அப்படிங்கிறான். திருமழிசை சொல்கிறார், நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நானும் கிளம்புறேன் அப்படின்னு அவரும் கிளம்புறார்.
அப்புறம் திரும்பி பார்க்குறா, பெருமாளை பார்க்குறா. சொன்னவண்ணம் பெருமாளாச்சே, அவரை பார்க்குறா. பார்த்த உடனே நீர் எதுக்கு படுத்துன்னு இருக்கீர், நீரும் கிளம்பும் அப்படிங்கிறா. அதுக்கு ஒரு பெரிய பாட்டே பாடுறார் திருமழிசை ஆழ்வார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படிங்கிறா. உடனே 3 பேரும் பெருமாள் என்ன பண்ணார், சொன்ன உடனே கேட்டு அவ்வளவு அவருக்கு இந்த திருமழிசை ஆழ்வார் மேலே ஒரு பிரேமம். கிளம்பிடுறா. 3 பேர் கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் சேர்றா. அந்த இடத்துக்கு பேர் இரவு இருக்கை. ஆனால் இப்போ அதை ஓரிக்கைங்கிறா. அந்த இடத்துக்கு பேர் ஓர் இரவு இருக்கை அப்படின்னு பேர்.